அது ஒரு பெண் கிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம். 5, 10ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்கினால கடின உழைப்பாளி, குலத்தொழில் புரிவார்கள், நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இருந்த போதிலும் பகட்டுக்கான ஆன்மீக தோட்டத்தை காட்டிக் கொள்வார்கள். ஆன்மீக பகட்டுக்காக ஊர் மதிக்கணுங்கிறதுக்காக பக்தி பண்ணுவதை போல காட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரியா? பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்கள், லௌகிக வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள், உலக இன்பத்தை அனுபவிக்க ரொம்ப விரும்புவார்கள். வண்டி, வாகனம், வீடு, சுகங்கள், சினிமா தியேட்டர் எல்லாம் போக ஆசைப்படுவார்கள். ஆன்மீகத்துக்கு போவதை விட இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து அதை விரும்புவார். அந்த காரகத்துவம் உங்களுக்கு இருக்கும். சரி, அது மட்டுமல்ல, பொருள் பற்று அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் வந்து பொருளை ரொம்ப விரும்பக்கூடியவர், எல்லா வசதியும் கையில் எடுத்து செய்யக்கூடியது. அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம பார்ப்பது பொதுவான பலன்கள். இது உச்சித்தான் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பார்க்க போறோம்? எந்த பாவத்தை ஆட்சிய போறோமோ அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார், அது மாத்திரம் அந்த பாவம் எந்த பாவம் இயங்குது, இதெல்லாம் பார்த்து பல்லெடுக்கணும். அது பின்னாடி பார்க்க போறோம். ஆட்சியா, உச்சமா, நீசமா, பகையா, நட்பா, திரிசூன்யமா, அஸ்தமனமா, நிறைய விஷயங்களை பண்ணித்தான் தகவல் எடுக்கணும். ஆனா காரகத்துவங்களை மட்டும் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சரியா? மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் இடம் எப்படி வருதுன்னா 6, 9ஆம் பாவத்துக்கு மிதுன லக்கணம். அந்த மகர லக்கணத்திற்கு 6, 9ஆம் அதிபதி புதனே ஆதிபத்தியம் வாங்குறார். 6க்கும் 9க்கும் புத பகவான் வருகிறார். இவர்கள்லாம் ஒரே அணிங்கிறதை மறந்துடக்கூடாது. சுக்கிரன், புதன், சனி எல்லாம் ஒரே அணி, நண்பர்கள். அதனால புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்? ரண, ருண, ரோகஸ்தானம், நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம், சத்ரு, இந்த எதிரிகளை எல்லாம் 6ஆம் இடத்தை வச்சு நம்ம பார்ப்போம். அதனால அங்க யார் வந்திருக்கா? புதன் வர்றார். அதனால ஒரு எதிரி அப்படி இருப்பாங்க, புத்தி அறிவாளி, புத்தி கூர்மையானவர்கள், நல்ல அறிவாளிகள். இந்த மகர லக்கணத்தினுடைய சத்துரு எப்படி இருக்காங்க? அறிவாளியாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தந்தையுடன் சிறிய கருத்து முரண்பாடு கொண்டவராக இருப்பார். தந்தையுடன் கருத்து முரண்பாடு கொண்டவராக இருக்கிறார். தந்தை பிரசித்தி பெற்றவராக இருந்த போதிலும் தந்தை அளவுக்கு இவர் ஜாதகர் செயல்பட மாட்டார். தந்தையுடைய அளவுக்கு ஜாதகருடைய திறமையை வெளிப்படாது. முன்னோருடைய அனுகூலத்தை, பாக்கியத்தை பெற்றவராக இருந்த போதிலும் தந்தைக்கும் இவருக்கு அப்பப்ப முரண்பாடு ஏற்படத்தான் செய்யும். சரியா? அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. நாம் அடுத்து பார்க்க போறது 7ஆம் பாவகம் கடகம். கடகம் என்பது சந்திரன் ஒரே வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறார். சந்திரனுக்கு வந்து 2 வீடு இல்ல, ஒரு வீடு தான். வளைஞ்சு தேய்ந்து வளையக்கூடிய ஒரு கிரகம் அது. 15 நாள் ஏறுவதும் 15 நாள் இறங்குவதும். 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல எல்லாம் பார்க்கலாம், மனைவி, கணவன், நண்பர்கள், தொழில் பார்ட்னர்கள், இதெல்லாம் பார்க்க போறோம். மகர லக்னத்தில் 7ஆம் ராசி கடக ராசியாக வருகிறது. அது ஒரு சரராசியாக இருக்கிறது, அது நீர் ராசியாக இருக்கிறது. அந்த வீட்டினருக்கு சந்திரனாக இருப்பதனாலே அந்த வீட்டின் காரகத்துவம் தான் இவருடைய பார்ட்னர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனவே நல்ல அழகான மனைவி, சந்திரன் அழகாத்தானே இருப்பார், கவர்ச்சியா இருப்பார், பார்க்க விருப்பப்படும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த காரகத்துவம் இங்க இருக்கு. நல்ல அழகான களத்திரம் அமையும். களத்திர ஒற்றுமை கொஞ்சம் குறைவு. ஏன்? சனிக்கும் யாருக்காக? சந்திரனுக்கு சனிக்கும் ஆகாது. ஏன்னா சந்திரன் மிக வேகமானவர். ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.25 நாள் தான். இவர் ராசியை கிடைக்க 2.5 வருஷம். அப்ப இதுதான் பிரச்சனை. இவர் மந்தம், அவர் சுறுசுறுப்பு, இதுக்குள்ள முரண்பாடு ஆகாது அப்படின்னு. ஒற்றுமை, களத்திர ஒற்றுமை குறைவுதான். ஜாதகர் வயது முதிர்ச்சியாக தெரிவார். களத்திரம் வயது குறைவாக இருக்கும். சந்திரன் வயசு குறைவாகவும், ஜாதகர் வயசு தோற்றம் அதிகமாகவும் தெரியும். வயசு கம்மிதான், நார்மலா தான் கண்டுபிடிப்போம் நாம. முகத்தோற்றம் அப்படி காட்டும். அது நம்ம ஞாபகம் தெரியும். இருந்த போதிலும் தோற்றம் சரியாக இருக்காது, ஜோடி பொருத்தம் சரியாக இருக்காது. நண்பர்கள் உதவியும் இவருக்கு கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் உதவியும் இவருக்கு சரியாகவே கிடைக்காது. எதிர்ப்பாளினர் நட்பு உண்டு, எதிர்ப்பாளினத்தினுடைய நட்பு உண்டு. கூட்டு தொழில் இவருக்கு பயன்படாது, கூட்டு தொழில் பயன்படாது. எதிர்ப்புகளோடு கூடிய மனைவியோடு தான் போராட்ட வாழ்க்கை இருக்கும். மகர லக்னத்துல ஆணாக இருந்தால் மனைவியோடையும், பெண்ணாக இருந்தால் கணவனோடையும் எப்பொழுதுமே போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு அமைதியற்ற சூழல் இருந்துகிட்டு தான் இருக்கும். இவர் வேகத்துக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க, அதனால ஒத்து போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறோம். 8ஆம் இடம் யார் வர்றா? சூரியன் வர்றார் இல்லையா? அவருக்கு ஒரே வீடுதான். சூரியன் யாரு? பிரசித்தி பெற்றவர். உலக புகழை அவர் தான் தீர்மானிக்கிறார். உலகத்தையே எல்லா உயிர் ஜீவராசிகள் இயங்குவதற்கு காரணம் வைக்கிற சூரியனே. அதுவே இவருக்கு 8ஆம் இடமாக வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
எனவே தீர்க்காயில் அமைய பெற்றவர்கள் இவர்கள். சரியா? அவமானங்கள், வம்பு வழக்கு இவற்றை சந்திப்பார்கள். வம்பு வழக்கு சந்திப்பார்கள். அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளும் தன்மை உண்டு. சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அப்பா பிள்ளைதான், சூரியனுடைய பிள்ளைதான் சனி. இருந்த போதிலும் இருவரும் ஒருவருக்கு ஒத்து போக மாட்டார். இவரோ இருட்டு, அவரோ பிரகாசம், வெளிச்சம். ஆகவே ஒருவருக்கொருவர் மகர லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் சிம்ம ராசிக்காரருக்கும் ஒத்து போகாதுன்னு புரிஞ்சுக்கணும். எனவே முரண்பாடு அங்கு அதிகரிக்கும். அப்பா பிள்ளைக்கு ஒத்து போகாது, அதுக்கான சூழலே அமையாது. அதனால் அடிக்கடி பிரச்சனை அதிக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சரியா? வீண் விரயங்கள், தண்ட செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார் அப்படின்னு புரிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது 9ஆம் பாவகம். அது என்னது? கன்னி. அந்த கன்னி அதிபதி யாரு? புதன். அதுவரே அதே புதனே இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு, மறந்துடக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானத்துக்கு புதன் தான் வர்றார். பாக்கியத்தை தரக்கூடிய புதனாக அந்த 9ஆம் இடத்துக்கு புதனே ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறார். அப்ப புதன் எப்படி இருக்கணும்? கூர்மையானவர், நல்ல நகைச்சுவை பேச்சாளர், நல்ல கவர்ச்சிகரமான எழுத்தாளர், எது எடுத்தாலும் முகத்தோற்றம், இளமை பருவம் எல்லாமே புதனுக்கு அதிகமா இருக்கும். அந்த காரகத்துவமே பாக்கியஸ்தானமா அமைஞ்சிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். எனவே புகழுக்கு மயங்க மாட்டார்கள். ஏன்னா இவரே புகழ தேடி தேடி இவர் தேடி புகழ் வரும் புதனுக்கு. ஆனா இவர் அதுக்கு மயங்க மாட்டார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது மகர லக்கணத்துக்காரர் புகழுக்கு மயங்க மாட்டார். பாக்கியம் பெறுவதில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. இவருக்கு தேடி வந்தாலும் இவர் விரும்ப மாட்டார். இருந்தாலும் அதுலயும் பிரச்சனை வரும். தந்தை தாய் வழி ஆதரவு கிடைக்க பெற்றவர்கள் இவர்களே. ஏன்? புதனும் சனியும் ஒத்து போவார்கள். அந்த இடத்துல ஒத்து போறார்கள். சூரியன் தந்தைக்கு காரகன், அது ஒத்து போகல. ஆனா பாக்கியஸ்தானம் என்பது 9ஆ வருது, அது புதன். 9ஆம் அதிபதி